ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என்னோடய ப்ரெக்னென்சியில் 9th மந்த் போயிட்டுருக்கு. 9th மந்த்து ஸ்டார்ட் ஆனதுனால வீக்லி ஒன்ஸ் வர சொல்லியிருந்தாங்க. சும்மா இன்றைக்கி நார்மல் செக்கப்புக்காக தான் போனோம். திடீர்னு செக் பண்ணி பார்த்துட்டு இன்றைக்கி நைட்டு அட்மிட் ஆயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதுவுமே ரெடி பண்ணலை. இப்போ தான் ஹாஸ்பிட்டல் பேக்கே ரெடி பண்ண போகிறோம். இப்போ மணி 9 மணி. நான் பயந்துட்டு காலையில் அட்மிட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி மேம் சரி ஓகே உங்களோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ தான் பேக் பண்ண போகிறேன். வாங்க நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். இது எல்லா ப்ராடக்ட்டுமே மீஷோவில் இருந்து வாங்கினது தான். ப்ரைஸும் கம்மியாக தான் இருந்துச்சு. வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு என்னென்ன கொண்டு போகலான்னு பார்க்கலாம். ஒரு காட்டன் டவல் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நாட் டைப்பில் ஒரு 5 செட்டும் பட்டன் டைப்பில் 5 கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம். பேம்பர்ஸ் பல்காக தான் ஆர்டர் போட்டேன். இது வெளியில் ஒரு 4 பேம்பர்ஸ் வாங்கினாவே 100 ரூபா வந்துடும். இது கம்மியான ப்ரைஸில் இருக்கவும் பல்காகவே ஆர்டர் போட்டாச்சு. இதில் இப்போதைக்குன்னு ஒரு 10 மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா வீட்டுக்கு அம்மா வருவாங்க, அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. அப்புறம் இந்த பேபி வைப்ஸ் தான் வாங்கியிருந்தேன். இதையும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பேபி பெட்டு தான் வாங்கியிருந்தேன். இதையும் நம்ம பேக் பண்ணி வச்சுக்கலாம். பேபிக்கு தேவைப்படுற எல்லாமே எடுத்து வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் மிஸ் ஆகியிருந்தால் கூட அப்புறம் பார்த்துக்கலாம். ஹாஸ்பிட்டலுக்கு காலையில் போகலாமா நைட்டு போகலாமான்னு பெரிய குழப்பத்தில் தான் இருக்கேன். சரி வயிறு வலிச்சா இப்போ நைட்டே ஓடிடலாம், இல்லாட்டினா காலையில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இப்போ சேஃப்டிக்கு தான் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.